கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 12, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று பேசும்படி ஆவியானவர் திட்டம் தெளிவுமாய் கடந்த நாளிலே இருதயத்திலே வைத்த வார்த்தை, கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ இயேசுவினாலே பிடிக்கப்பட்டவள் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மற்றும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம்மை முன்னமே தெரிந்து கொண்டு அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்து நம்மை மீட்கும் பொருளாக தம் ஜீவனையே தந்து வேற யாரையும் அந்த கூடவே நிக்க விடல. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! எல்லாத்திலையும் 12 சீஷர்களை கூட நிக்க விட்டார். ஆனா எனக்காக ஜீவனை தர்ற காரியத்தில் அவர் மட்டும்தான் நிற்கிறார். அவருக்கு மட்டும்தான் நிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம் ஜீவனையை கிரயமாக தந்து ஆமென். அதாவது எவ்வளவு யோசித்தாலும் வர்ணிக்கவோ இவ்வளவு தான் எழுதி முடிக்கவோ முடியாத அன்பு. யாருடைய அன்பு தெரியுமா? இயேசுவின் அன்பு. அதுவும் அந்த அன்பை சிலுவையில காட்டியிருப்பார் பாருங்க. ஆமென். இயேசு அன்பு ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டியிருப்பாரு. ஆமென். ஆனா அதை சிலுவையில காட்டியிருப்பார் பாருங்க. அதை வர்ணிக்கவே முடியாது. அவர் சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் ஆமென் ஃபுல்லாவே நிறைந்திருப்பது என்ன தெரியுமா? அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் தம்மையே கிரயமாக கொடுத்தார். கிரயத்துக்கு நம்மை கொண்டிருக்கிறார். நாம் அவரால் பிடிக்கப்பட்டவர்கள். அந்த அன்பின் கயிற்றாலே கட்டி இழுத்தார். அன்பின் வலையை விரித்ததிலே அகப்பட்டவர்கள் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி இயேசுவால பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. இதை பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் பரம அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பரம அழைப்பு. ஆமென். லக்கை அடைய, இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லும் போது ஒரு காரியம் இங்கு தெளிவாக இருக்கிறது. நம்முடைய அழைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அல்ல. ஆமென். அந்த மகிமையில போய் சேரும் வரைக்கும் நம்முடைய அழைப்பு தொடருகிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மகிமையில போய் சேர்றது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டாச்சு, சபையில சேர்ந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, அதோட முடிஞ்சுதா? இல்ல, மகிமையில சேர்றது வரைக்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லாமல் அதை அடைய. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு. அப்ப கடைசி வரை ஒருவன் அழைப்பிலே நிலைத்திருப்பான் என்றால் அவனே பந்தய பொருளை, அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த மேன்மையான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை எச்சரிக்கையாய் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இங்க பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுவார்.
ஏன் அந்த அநேகர் சிலர் என்று சொல்ல காரணம் என்ன? அழைக்கப்பட்டவர்களை அழைச்சி ஏமாற்றுவார் ஆண்டவர்? இல்ல, அழைக்கப்பட்டவர்கள் ஏமாற்றுவார்கள். எப்படி ஏமாற்றுவார்கள்னா, அழைப்புல நிக்க மாட்டாங்க. அழைப்புல நிக்க மாட்டாங்க, கடைசி வரை நிக்கணும். ஒவ்வொரு மேலும் எவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நோக்கம் அறிந்து செயல்படணும். நான் இயேசுவினாலே பிடிக்கப்பட்டவர். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் கை தட்டி பாடலாமா இந்த கோரஸ? இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தம் இல்லை. ஆமென். இப்பூவி சொந்த சொல்லுங்க, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. ஆமென். ஒரு சில காரியங்களை ஆமென் வேகமாய் சொல்லி ஆமென் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அவன் நோக்கம் அறிந்து செயல்பட வேண்டுமானால் முதலாவது தேவ சித்தம், தேவன் என்மேல் வைத்திருக்கிற நோக்கம் இன்னது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெரியோர்கள் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, முதியவர்கள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. அதாவது நான் அறிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ரொம்ப நம்ம லைஃப்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான, வேற எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, 2 முக்கியமான, அது 2ஐயும் பவுல் ஒரே டைம்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுருவார். முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்பார். ஆண்டவரே கர்த்தர் யார் என்கிற அறிவிலே வளரணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு என்ன தெரியும் பாரு. ஆமென். யாருன்னு தெரியணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஒரு காரியம் என்ன அறிந்திருக்கணும் தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உண்மையிலே உங்கள் ஜெபமா இருக்குமானால் இதுக்கு முன்னமே தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஏன்னா இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம கேட்கறதுனால. என்னை குறித்த தேவ சித்தம் பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 1:12 அதை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால். அப்போ இது ஒரு மனுஷன் மூலமா நமக்கு கிடைக்காது. அடுத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ என்னை குறித்த சித்தம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இயேசுட்ட இருக்கு. அவர் அதை எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் சொல்றாரு, நான் முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தேன், நான் அப்படி இப்படி சபையை துன்பப்படுத்துறவனா இருந்தேன், யூத மார்க்கத்தின்படி ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தோம். இதுதான் கிருபை. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்னு கேட்டா என்னை சுத்தி இருக்கிறவங்க பெரிய புக்கே எழுதுவாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று நம்ம வீட்டுல கேட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பெரிய புக்கே எழுதும். இவன் யார் தெரியுமா, இவன் அப்படி சொல்லும் போது நீங்க கேளுங்க. ஆமென். ஐயோ அங்க நான் போகல. ஏன்? அவங்களுக்கு என்ன பத்தி தெரியும். என்ன உங்களை பத்தி 4 பேர் சொல்லுவாங்க. 4 விதமா இல்ல, 40 விதமா சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி முடிக்கும் போது நீங்க சொல்லுங்க, அப்படி இருந்தோ நான் என் தாயின் வயிற்றோ இருந்தது முதல். Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா, இவனா இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறான், இவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ரேஷன் கடையில் அவ போடுற சண்டை தண்ணி எப்படி, இவங்களை பத்தி தெரியாதா, அவங்கள பத்தி தெரியுமா, எப்படி எல்லாம் சொல்லும் போது
என்னை பத்தியா சொன்ன, உன்னை பத்தி நான் எடுத்துட்டு வரேன் அப்படி இல்லை சொல்லுங்க. அப்படி இருந்தோம், எதற்குமே உதவாத என்னை ஓ அப்படி இருந்தோம். அதான் பைபிள்ல சில இடத்துல ஆண்டவர் நிக்க வச்சிருவாருங்க. அவன் நிக்க வச்சிருவாரு. அப்படி இருந்தோம். இந்த கிருபையை ரொம்ப உணர்ந்தவனுக்கு தான் இப்படி எல்லாம் எழுத முடியும். கிருபையில நிக்கிற, கிருபையை டேஸ்ட் பண்றவங்க தான் இப்படி எல்லாம் எழுத முடியும். இங்க பாரு, நான் யாரு தெரியுமா, நான் வந்து டைரக்டாவே அங்க அப்படி இல்லை. நான் யார் தெரியுமா, சபைனால என்னால சபை அழதாங்க செய்யும். அப்படி இருந்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல தான் தேவ பிள்ளைங்க கிருபையை கொண்டாடணும். நம்ம எல்லாம் ഞാൻ യോഗ്യനല്ല യേശുവേ നിൻ സ്നേഹം പ്രാപിപ്പാൻ എങ്കിലും നീ സ്നേഹിച്ചു, എങ്കിലും നീ മാനിച്ചു. ഇത്ര നല്ല സ്നേഹമേ நன்றியோடு. பாடுற கண்டிஷன் இல்லை, ஆனாலும் பாட்டு வருது. அன்பையும் கிருமையும் நினைச்சா நம்மளால பாடாம இருக்க முடியாது. அப்படி இருந்தோம். வாசிங்க தொடர்ந்து. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்போ ஆண்டவர் இது ஏற்கனவே செட் பண்ணிட்டார். ஆமென். அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக, இது பவுல் மேல் இருக்கிற அழைப்பு, அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்த எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு இதுதான் கர்த்தர் தருகிற செய்தி. ஆண்டவரை என்னமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, உன்னை குறித்த சித்தம் இன்னது என்பதை நான் உனக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன், நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அப்படி அவர் பிரியமா இருந்த போது அடுத்த வார்த்தை உடனே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவர் பிரியமா இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே நான் எடுக்கிற தீர்மானத்தை அவர் பார்க்கிறார். அவர் பிரியமா இருக்கிறாரா? இருக்கட்டும், நான் ஒரு 2 வாரம் கழித்து வருகிறேன். வந்தா அவர் இருக்க மாட்டார். இவர் வந்து பவுல் எடுக்கிற தீர்மானம் என்பது எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? உடனே. பவுல் வேலை வெட்டி இல்லாத ஆளு கிடையாது. சனகரிப் சங்கத்துல முக்கியமான நபர். அவருடைய ஒரு சிக்னேச்சர் பல காரியங்களுக்கு தேவையானது. ஒரு சைன் போதும். ஸ்தேவான் மேல அவ்வளவு பேர் கல்லெறிகிறதுக்கு யாருடைய சம்மதம் இருந்துச்சு தெரியுமா? பவுலுடைய. அப்போ ஒரு பர்சன், ஒரு மனுஷனுடைய ஒரு ஓகே, அவருடைய ஒரு ஓகே எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. ஆனா என்னை குறித்த அவர் திட்டத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு பிரியமா இருக்கிற, அவருக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு சொல்லணும்னு தெரிஞ்சதும் உடனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணுனா சனகரிப் சங்கத்துல போய் நின்றுக்கணும். நின்று என்ன சொல்ல, இங்கே பாருங்க, எப்படி நான் போற வழியில கர்த்தர் என்னை சந்தித்தார், அவருக்கு ஏதோ என்னை குறித்த சித்தம் இருக்கிறது போல, அதனால நான் வந்து என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமா கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இது ஒரு பெரிய தந்திரம். இருங்க பவுலே, இப்பதானே கண்ணு உங்களுக்கு கண்ணுல ஏதோ இருக்கு, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்தோடு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணி தேவ சித்தம் பக்கத்துல வர வந்துட்டு அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிற அந்த நிலை வர வந்துட்டு அப்படியே பின்னாடி போயிடும். எத்தனை விதமான மாம்சீக ஆலோசனைகள் நம்மை தூரமாய் கொண்டு போயிருக்கிறது தெரியுமா? நமக்காய் திறக்கப்பட வேண்டி இருந்த தேவ சித்தம், அவருடைய இருதயம் இதனால மீண்டும் அடைக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றாங்கன்னு சொல்லும்போது இயேசு கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்லுவார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடுத்த வார்த்தை இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. இந்த பரலோக வெளிப்பாடு ஒருவனுக்குள்ளே உண்டாகணும்னா இந்த மாம்சீக எண்ணங்கள் அவனுக்குள்ளே அடிபடணும். இதுக்குதான் என்ன தேவை அப்படின்னா ஜெபமும் உபவாசமும். அப்போஸ்தலனாகிய பவுல் நேர தமஸ்குல போய் என்ன பண்றார் அப்படின்னா ஜெபிக்கிறார். 3 days ஃபாஸ்டிங் இருக்கிறார், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். ஏன்னா அவன் இதுவரை கற்று வந்தது, இதுவரை கற்றதும் இதுவரை பெற்றதுக்கும் நேர எதிரானதுதான் அவனை குறித்த தேவ சித்தம். அதாவது நம்ம ஒரு ட்ராக்லே ஓடி பழகிட்டு இருப்போம்னு வைங்களேன், அல்லது ஒரு வேலையிலே பழகிட்டு இருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்த ஆளை கொண்டு போய் மெடிக்கல் ஸ்டோரில் விட்டா எப்படி இருக்கும்? சார் இந்த மெடிசின் தாங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரோட்டா சால்னா, இப்படி விட்டா எப்படி இருக்கும்? பவுல் இப்ப அப்படிதான் விட்டுருக்காரு. பவுல் இதுவரை கையில் எடுத்த நிருபம் எல்லாமே சபையை இடிக்கிறது. ஆனா இப்ப அவனை கொண்டு விட்டிருக்கிறது சபையை கட்டுறதுக்கு என்ன எழுதணும்? அப்படியே எதிரானது, அப்படி எதிரானது. எரேமியா வளர்ந்தது ஆசாரியன் வீட்டுல, பாஸ்டர் வீட்டுல. பாஸ்டர் பையனா வளர்றான் எரேமியா. அவனை கர்த்தர் தீர்க்கதரிசி அழைக்கிறார். இன்னைக்கு உள்ள காலம், அன்னைக்கு இது பலமுறை சொல்லி இருக்கிறேன், அன்னைக்கு தீர்க்க தரிசன ஊழியங்கிறது ஊழியத்துக்கும் ஆசாரிய ஊழியத்துக்கும் ஏணி வச்சா எட்டாத தூரம். அதனாலதான் எரேமியா சொல்றார், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம். சின்ன பிள்ளைனா நான் பால் குடிச்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு அந்த அந்த லைனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேன். தேவ சித்தம், அதாவது என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்றால் அதை நிறைவேறதுக்கும் கர்த்தர் என் கூட இருப்பார். சீஷர்கள்ட்ட என்ன சொல்வார்? நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்கள் அழைக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டேன்னு சொல்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை நிச்சயமாக வைத்திருப்பார். அதை அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். அந்த வெளிப்பாடு எப்படி கிடைக்கும்? மாம்சமும் இரத்தமும் கிடைக்காது. இப்போ பாருங்க, இயேசு கடல் மேல நடந்து வரும்போது சீஷர்கள் படகுல பயணிக்கும் போது கடல் கொந்தளிக்கிறது. இயேசு நடந்து வருகிறார், இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்பொழுது இயேசு சொல்றார், நான் தான் அப்படிங்கிறார். உடனே பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர நீங்க எனக்கு சொல்லுங்க. இயேசு சொல்றார், வான்னு சொல்லும்போது பேதுரு மட்டும் படகுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிருப்பாருன்னு வைங்களேன். படகுல யாரெல்லாம் இருக்கிறா? இவருடைய சகோதரன் இருக்கிறா, யாரு? அந்திரேயா. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, யாரு? யோவான், யாக்கோபு. ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்டிருந்தா, எப்படி பேதுருவே கடலை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போனா சொல்லியாச்சு, இனி நீங்க சிலர் நம்மளை அனுப்பி விடுறது இப்படிதான் அனுப்பி விடுவாங்க. ஒண்ணு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, போவாதேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் ஒருத்தவங்க போனாங்க பார்த்துக்கோங்க. சில சின்ன தலைவலி தான் வந்துருக்கும், படுத்திருப்பாங்க. சில கிருபை பெற்றவங்க வருவாங்க வந்து, இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு தலைவலி வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை, 3ஆவது நாள்ல இறந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி ஆகும்னு சொல்லவே இல்லை. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பபிள் கம் வந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு ஏதோ பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு அப்படி விழுங்கிட்டேன்.
விழுங்கினதும் என் ஃப்ரெண்டோட அண்ணன் பக்கத்தில் இருந்தார். அவர்கிட்ட, அண்ணே நான் பபுல்கம் விழுங்கிட்டேன். ஒன்றும் செய்யாது, என்ன கூடி போனால் செத்து போவேன். இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒன்றும் செய்யாது, என்ன கூடி போனா அதுக்கு மேலே பெருசா ஒண்ணுமே அதுக்கு மேலே பெருசா இனி என்ன வந்து. பேதுரு அந்த இடத்துல ஏதாவது யோசனை பண்ணியிருந்தாருன்னா, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட, ஏன்னா அவருக்கு சந்தேகம் உள்ள கிடக்கு. அந்த சந்தேகம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்க இறங்கிட்டார் தெரியுமா? கடல்ல இறங்கினார். கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி சந்தேகம் வந்திருந்துன்னு வைங்களேன், இறங்கி இருக்க மாட்டார். ஆமே, அவர் கடல்ல இறங்கி பாதி தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுக்கு டவுட்டே வருது. நம்ம எல்லாம் கொஞ்சம் லேட் பிக்கப்பு தான். ஆமே, சொன்னதும் கூடி சாடி வந்துடுவோம். வந்துட்டு ஐயோ வந்துட்டோமே. அதனாலதான் பேதுரு மெதுவா கேட்கிறார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தாமே. திடீர்னு அந்த படகு நிறைய மீன். யோசிச்சிருப்பார், இதை யார் எடுத்திருப்பா? ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும், ஏன்னா வெறுமையான படகை விட்டுட்டு பேதுரு வரல, படகு நிறைய மீன். ஒரு படகு மட்டும் இல்ல, 2 படகு. அதை விட்டுட்டு வாங்குறாரு, விட்டுட்டு வந்துட்டார். திடீர்னு ஒரு யோசனை வந்து, யார் எடுத்திருப்பா? ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோம். சில தீர்மானம் எடுத்துட்டு திடீர்னு யோசிக்க தோணுதா? நம்ம எல்லாம் பேதுரு கூட்டம் தான். ஆனா யோசித்துதான் மூழ்கிறோம். அந்த இடத்துல பேதுரு யோசனை பண்ணல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணல. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காலெடுத்து வைத்தான் பாருங்கள். அவனை மூழ்கினாலும் கர்த்தர் தூக்கி விடுவார். அவனை கர்த்தர் மூழ்க விடவே மாட்டார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நானும் ஜெபிக்கிறேன். அடுத்த கேள்வி, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, ஆனா கர்த்தர் இன்னும் எனக்கு ஒன்றும் வெளிப்படுத்தவில்லையே. ஆமே, கர்த்தர் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். அப்படி ஜெபிக்கிறவங்கள யாருக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமா இருப்பார் என்றால், ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 26:19 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தின் 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. அதாவது கர்த்தர் இப்போ என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை ஒருத்தன் கொடுக்கும் போது கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட ஒண்ணு சொல்லி நான் செய்யாம போனா அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். சில காரியத்தை நம்ம சிலர்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சொல்லி அவங்க செய்யாம போனா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஆமே, அதனாலதான் சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, சில தகப்பன்மார் காரியத்தை பிள்ளைங்கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா அப்படியே பண்ணுவாங்க. எங்க அப்பா டைரக்டா ஏது பண்ண சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மாட்ட சொல்லி சொல்லுவாங்க. ஆமே, ஏன்னா டைரக்டா சொல்லி ஒருவேளை செய்யாம போயிட்டா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிரும் 2 பேருக்கும். ஆமே, அவர் வந்து இப்ப முதல் நாளே ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல, 3வது நாள் அவன் அந்த நிலைக்குள்ளே வருகிறான். அவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே வரும்போது கர்த்தர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவனை குறித்த தேவ திட்டம் அவனுக்கு உரைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. அவர் சொல்றார், நான் பரம தரிசனம். முதலாவது சொன்னேன், பரம அழைப்பு. பரம அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் பரம தரிசனம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்னது என்பதை தேவ பிள்ளைங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாடணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நம்மை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது அது ஒரு அனுதின ஜெபமாகவே சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில. படிக்கிற பிள்ளைங்க சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை படிக்க வச்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஃபியூச்சர்ல நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்களோ, என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கு நேராக என்னை நடத்துங்கப்பா. ஆண்மையன் ஆண்டவரே. அதே போல +2 படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல மார்க் உங்களுக்கு கத்த தருவாராக. அதே நேரத்தில் ஆண்டவரே ஃபியூச்சர் நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கேற்ற கோர்ஸ் நான் எடுக்கணும், அதுக்கு நேராக என்ன நீங்க
கைட் பண்ணணும். இப்படி நீங்க வந்து ஜெபிக்க, இந்த வயசுலயே நீங்க ஜெபிக்க பழகணும். ஆசைகள் நமக்குள்ளே 1000 இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் வைத்திருக்கிற ஆசைகளை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது. எப்படி மேலானதுன்னு கேட்கிறீங்களா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகளும் என் யோசனைகளும் இருக்கிறது. அருமையான பெற்றோரை, பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்து படிக்க வைங்க. ஃபியூச்சர்ல ஆண்டவர் நல்ல எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வைங்க. எவ்வளவு திறமைகள் பிள்ளைகளுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு பார்த்து நாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. நாளைக்கு அது கை கொடுக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பவுல் வந்து படித்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாட்களில் கை கொடுத்தது. அவன் போய் ஆலோசனை சங்கம் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில பேசும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கை கொடுத்தது. இயேசு வந்து நம்ம சரியாக தான் நடத்துகிறார். எரேமியாவை ஏன் ஆசாரிய குடும்பத்துல பிறக்க வச்சு தீர்க்கதரிசியாக கொண்டு போனார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் நிறைய சொன்னதே யாருக்கு தெரியுமா? சபைக்கு தான், ஆசாரியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு தான். அவர் சர்ச்சில் நின்று தான் நிறைய சொல்லிட்டே இருப்பார். அதனாலதான் அந்த தைரியம் வந்து எரேமியாவுக்கு வர காரணம் என்ன? அவன் வளர்ந்ததை யாரா வளர்ந்தான் தெரியுமா? பாஸ்டர் பையனா தான் வளர்ந்தான். இந்த மலையாளத்துல ஒரு வார்த்தை உண்டு, இந்த தீயில குறுக்கிறது வந்து வெயில்ல வாடாதான். முளைச்சதே இதுலதான் முளைச்சிருக்கு, தீயில தான் முளைச்சிருக்கு. அதுக்கு மேல வெயில் அடிச்சாலாம் வாடாது. வேற ஏதாவது கொண்டு விட்டாங்கன்னு வைங்களேன், ஆசாரியர்கள் அப்பத்தோடு கூட விழுங்கி இருப்பார்கள். நம்ம ஆளுக்கு தைரியம் வர காரணம் அதனாலதான் ஆண்டவர் வந்து உங்களை எந்த சூழ்நிலையில வளர்க்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் சர்வ ஞானி. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நினைச்சு நான் மட்டும் அந்த குடும்பத்துல பிறந்திருந்தா அந்த குடும்பமே நாசமாயிருக்கும். ஆமே, நான் மட்டும் இப்படி பிறந்திருந்தா, நான் மட்டும் அங்க பிறந்திருந்தா. ஆமே ஆமே, இவங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருந்தா. ஏன் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்க? இல்ல, நீர் தந்த இந்த பிள்ளைகளை உங்க பெற்றோருக்காக ஆண்டவருக்கு அனுதினம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களால மட்டும்தான் உங்களை சகிக்க முடியும். பாருங்க, பெற்றோர் முகத்துல இப்பதான் கரெக்ட். ஆமென் ஆமென், ஹல்லேலூயா, ஜீசஸ். அதே போல ஆண்டவர் தந்த பிள்ளைங்க, நீ எனக்கு வந்து பிறந்திருக்கு வேற. உலகம் உங்க பிள்ளைங்களை 1000 பேசலாம், உங்களை 1000 பேசலாம். எல்லாம் பேசும்போது இவன் யார் தெரியுமா, இப்படி இருந்தா தெரியுமா, அப்படி இருந்தோம். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய, இப்படிதான் சொல்லணும். அதை விட்டு நான் எப்படி இருந்தேன் தெரியும், அப்படி இருந்தோம். ஆண்டவர் எனக்கு கிருபையா. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்னது? உந்தன் சித்தம் செய்வது எந்தன் போஜனம் இந்த பாரினிலே. உந்தன் சித்தம் செய்வதே எந்தன் போஜனம் இந்த வாழ்வினிலே. எப்போதும் உந்தன் சித்தம் நான் செய்ய அப்பாவும் அது கிருபை தாரும். எப்போதும் உந்தன் சித்தம் நான் செய்ய அப்பாவும் அது கிருபை தாரும். இயேசுவே 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 இயேசுவே. எப்போதும் உந்தன் சித்தம். நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதுன்னு நினைக்கும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மேன்மையா இருக்கும். தாவீதுக்கு ஒரு காரியம் புரியவே இல்லை. அபிஷேகம் வச்சதுக்கு அப்புறமும் என்னை திருப்பியும் காட்டிலே தான் வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே என்று. ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு பாருங்க, தாவீதை யுத்த களத்துக்கு அனுப்புவதற்காகவே யுத்தத்தை கர்த்தர் நீண்டு போக வைத்தார். யுத்தம் ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சிருந்தா, யுத்தம் முடிஞ்சு சகோதரர்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. தாவீதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கவே செய்யாது. கடைசி வரை தாவீது கிரீங் கிரீங்னு வாசிட்டே இருந்திருப்பாரு. என்ன
அந்த சுரமண்டலம். ஆனா ஆண்டவர் யுத்தத்தை நீள வைக்கிறார். யுத்தம் நீளும் போது ஆமென் விசாரிச்சே ஆகணும். சில யுத்தத்தை குடும்பத்துல நீள வைக்கிறது. ஓடா ரபா சந்த ரபா கரபா, யுத்தம் நீளுது, பிரச்சனை நீளுது. இப்போ தாவீதை கூட்டு சொல்றார், நீ போ விசாரி அப்படிங்கிறார். ஆமென். கம்ப்ளீட்டா God is in control. மேய்க்க போன சகோதரர்களுக்கு மேய்ச்சல் சரியா கிடைச்சதோ இல்லையோ தெரியல, மேய்க்க போன சகோதரர்களை காணல. காணாத உடனே ஆமென் தகப்பன் யோசேப்பை கூப்பிடுறார், நீ போய் விசாரிச்சுட்டு வா. சில நன்மைகள் தாமதிக்கிறது கூட சித்தம் நிறைவேறுவதற்கு, சில யுத்தங்கள் நீள்வதற்கு கூட நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லு. நான் இதை எப்படி நம்ப? என் மேல அவர் அபிஷேகம் வைத்திருக்கிறார், என்னை அவர் அழைத்திருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து தெரிந்த என்னை அவர் கண்டெடுத்தார். அதனாலதான் அந்த ரட்சிப்பை நினைக்க உடனே உங்க லைஃப்ல டவுட்னு ஒண்ணு வந்துட்டுனாலே ஆண்டவர் ரட்சித்ததை நினைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க பண்ண தப்புல எல்லாம் ஒரு தப்பு என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை அவர் மீட்ட நாளை மறந்தார்கள். எத்தனை பேருக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகம் இருக்கு? நான் தூக்கல. எனக்கு ஞானஸ்நானம் எடுத்த நாள் தான் ஞாபகம் இருக்கு. அதனால ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அழுதுருப்பேன், மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆண்டவர் சரி, நம்ம சில காரியத்தை அப்படி ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். அதாவது ஒரு மனுஷனுக்கு பர்த்டே எவ்வளோ செலிப்ரேட் பண்ண தெரியுமா? அதை விட யோபுட்ட கேட்டா சொல்லுவார், பிறந்த நாளா? அந்த செய்தியை கொண்டு வந்து சொன்னான் பாரு, இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கான். இல்ல கர்த்தர் என்னை ரட்சித்தார் தெரியும். ரட்சிக்கப்பட்ட நாள் ஒருவேளை ஞாபகத்தில் எல்லாம் போயிடலாம், நம்ம அறியாமை நம்ம. ஆனா ரட்சிப்பு மறந்துடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் உள்ளவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மறக்கவே கூடாது. இதை இப்படி இது நீங்க நினைச்சாலே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். அவர் கைவிட மாட்டார். ஆமே. கர்த்தர் என்னை மறுகரையில கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் என்னை அவர் கைவிட மாட்டார். அப்போ பரம அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் பரம தரிசனம் இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் அதிகம் போகிறது. 5 காரியங்கள் பேச வேண்டும் என்று கொண்டு வந்து, 2வது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நியமித்ததை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆமென். லூக்கா 12:47 வாசிக்கலாம். லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்ப சித்தம் அறிந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஆயத்தமாகணும், அதன்படி செய்யணும். சித்தம் அறிய காத்திருக்கணும், சித்தம் அறிந்து ஆயத்தமாகணும், அதன்படி செய்யணும். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். அப்போ ஒருவேளை நம்ம எதுக்கு இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன்னா, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அப்ப சித்தம் அறிஞ்சு செய்யாம இருந்தாதான் அடி உண்டு. அப்ப அறியாமலே இருந்துட்டு அறியாம இருந்தாலும் அடி உண்டு. ஆமென். இப்போ அப்போ சில பாக்குறாங்க, அப்ப அடி கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. அப்ப எங்க போனா குறைவான அடி கிடைக்கும்? ஆமென். சில சொல்லுவாங்க, இந்த மிஸ் தான் கிளாஸுக்கு வரணும். ஏன்? அவங்க ஒரு அடி தான் அடிப்பாங்க. இந்த வாத்தியார் வந்தா 2 அடி அடிப்பார். அப்ப அடி வாங்குறதுக்குன்னே இருக்கிறாங்க. ஆமா. அதுல இல்ல, சித்தம் அறியணும். சித்தம் அறிந்து செயல்படும். ஏன்னா பந்தய பொருளை அடையணும்னா, அந்த லெக்கை அடையணும்னா, இந்த இங்கிருந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் இப்படியெல்லாம் அந்த ட்ராவல் பண்ணும்போது, அந்த பஸ்ஸில் ஏறும்போது சிலர் கேட்பாங்க டிரைவர்ஸ்ட்ட. நான் சென்னையிலேருந்து வரும்போது தான் ஏறி இருக்கிறேன். ஒருத்தர் என் ஃப்ரெண்டு சீட்டில் இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, வண்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சார் எப்போ போய் சேரணும்? போமா, போய் சேருவோமா? போறதுக்கு முன்னாடி கேட்கறத பாரு. எப்போ போய் இப்படியெல்லாம் பேசுறது சிலருக்கு என்ன செய்யாது தெரியுமா?
டிக்கெட்லாம் எடுத்தாச்சு எல்லாம் ஓகே. ஆனா உடனே வண்டியில ஏறினதுமே நம்ம மைண்ட் என்ன சொல்ல ஆரம்பிக்க தெரியுமா? எப்பவும் போய் சேரணும். ஆனா ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, போய் சேர்ந்தா போதும். டிக்கெட் இருக்கு எல்லாருக்கும், திடீர்னு வண்டி வழியில பிரேக் டவுன் ஆச்சுன்னா, நான் ஒருக்கா வந்தேனே சென்னையில இருந்து இங்க ஒரு அதிகாலை 4:45 மணிக்கு திடீர்னு ஏதோ டைம் அடிக்கிறது மாதிரி இருக்கு. நான் போட பஸ் தான். கர்த்தர் கிருபையாய் காத்தார். அங்கிருந்து இங்க டிக்கெட் எல்லாமே, வண்டி வந்து சேரணுமே. அந்த லெக்கை நம்ம அடைஞ்சாதானங்க. லெக்கை அடையணும், அதுக்கு சித்தம் செய்யணும். சித்தம் செய்யணும்னா சித்தம் இன்னது என்பதை அறியணும். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் தேவனால் வழிநடத்தப்பட ஒப்பு கொடுக்கும் போது, ஆமென், சில நேரம் நமக்கே தெரியாது. யோசேப்புக்கு தெரியுமா, எகிப்துக்கு நான் இதுக்கு தான் போறேன் அப்படின்னு? ஒண்ணுமே தெரியாது. ஆனா தேவனை சார்ந்து நிக்கிற ஒருவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே சித்தத்துக்கு உட்பட்டு தான் கர்த்தர் வைப்பாரே தவிர அதற்கு மாறாக வைக்க விடவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த காரியம், தேவன் நியமித்ததை செய்வதில் கவனமா இருக்கணும். சித்தம் அறிந்தும் ஆயத்தமா, ஆண்டவர் இதுதான் தேவ சித்தமா, அதுக்கு ரெடியாகணும், அதை செய்யணும். கர்த்தர் அதுக்கு வேண்டிய கிருபைகள் எல்லாம் நமக்கு தருவார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல, ஆமென், சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்தெடுக்கப்படுகிறான். தேவன் அவனை கொண்டு வந்து அபிஷேகித்து அவனை முத்தமிட்டு அவனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு அவனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, 2வது வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆமா, நான் இந்த சம்பவத்தை ரொம்ப டச் பண்ணல, ஆனா இதுல இருக்கிற சில வார்த்தைகளை புரிவதற்காக இந்த சம்பவத்தை எடுத்து சொல்றேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை மனதில் வைத்திருக்கிறார். நீங்க எல்லாம் நல்ல கவனமா கேட்கணும். அவர் மனசுல எந்த காரியம் தெரியுமா? சவுல் வாழ்கிற அந்த நாட்களுக்கு அப்படியே ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 400 வருஷத்துக்கு முன்னாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாக நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வராங்க. ரெவிதீமுக்கு வரும்போது யாரு ஃபைட் பண்ண வராங்க தெரியுமா? வழிமறி அமலேக்கியர் வராங்க. இந்த விஷயம், என் பிள்ளைய வழி தடுக்கிறதுக்கு அமலேக்கியர் வரான். இந்த மேட்டர் யாரு மனசுல வச்சிருந்தார் தெரியுமா? கர்த்தர். அப்போ மனதில் பல 100 ஆண்டுகளாக மனதில் வைத்த ஒரு காரியத்தை இப்ப யாரை வச்சு நிறைவேற்ற தீர்மானிக்கிறார் தெரியுமா? சவுலை வைத்து. இந்த வேர்டு தான் கடந்த நாள்ல என்ன ரொம்ப யோசிக்க வைத்த, தேவ சமூகத்தில் ஒரு விசை கூட அர்ப்பணிக்க வைத்த வார்த்தை. அவர் ஏதோ ஒரு காரியத்தை அல்ல நம்ம மேல தீர்மானித்து வைத்திருப்பது. பல 100 ஆண்டுகளாக அவர் மனதில் வைத்திருக்கிற சில காரியங்கள். இதுக்கு இவன் தான், இதுக்கு இவள் தான் அப்படின்னு அவர் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் நம்பிட்டார். இந்த விஷயத்தை இவன்கிட்ட கொடுக்கலாம், இவன் செய்வான். இந்த விஷயத்தை இவள்கிட்ட கொடுக்கலாம், இவ செய்வான் அப்படின்னு அவர். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் தள்ளி விட்டு, ஓகே இவனை பண்ணலாம், இவன் இதை செய்வான். நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை துவங்குகிறது, தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்திருப்பது என்பது அவர் மனசுல பல ஆண்டுகளாய் இருந்த காரியம். பவுல்கிட்ட கேட்டா சொல்ல, என் விஷயத்துல அவர் ஏன் ரொம்ப பொறுமையா இருந்தார் தெரியுமா? நான் வாங்கின நிருபம் எல்லாமே சபையை இடிக்கிறதுக்கான நிருபம். ஆனா என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம்? இந்த வேதத்துல ஆமென் சில புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஓ ஜீசஸ், ஆமென். அதனாலதான் பவுல் சொல்ற, இதுக்கு நான் பாத்திரவானே கிடையாது, இதற்கு நான் பாத்திரவானே கிடையாது. நான் அப்போஸ்தலர் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரவான. எனக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு கிருபையை தந்து, உங்களுக்கு ஒரு தாளந்தை தந்து, உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்துல ஏற்படுத்தி கர்த்தர் ஒன்றை செய்கிறார்னா, இது ஏதோ திடீர்னு முளைத்ததல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் மனதில் வைத்திருந்த காரியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை 100 ஆண்டுகள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு காரியத்தை என்ன கொண்டு நீங்க செய்யணும்னு தீர்மானிக்கும் போது, இதுக்கு எனக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருப்பாங்கப்பா. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர்
எத்தனை பேர் ஆண்டவரே இன்னைக்கு கேட்கிறான், அன்பு சகோதர, அன்பு சகோதரி, கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்ககிட்ட வெளிப்படுத்தணும்னு வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. கர்த்தர் ஏதோ பேசணும்னு நினைக்கிறார், ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார். கடந்த நாள் ஒரு சகோதரர் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு அழுறாரு. என்ன சொல்லி அழுறாருன்னா, ஆண்டவர் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு விரும்புறாரு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுறாரு. ஆமென். இதெல்லாம் ஏன் ஆண்டவரே, சில நேரத்தில் நமக்கு தோணும், இதெல்லாம் ஏன் ஆண்டவரே என்கிட்ட சொல்றீங்க, இதெல்லாம் ஏன் ஆண்டவரே என்கிட்ட பேசுறீங்க. மோசைக்கு அப்படிதான் தோணுச்சு, இதை ஏன் ஆண்டவரே 400 வருஷம் கழிச்சு அப்படின்னாரு. 400 வருஷமா மனசுல இருந்த காரியத்தை முச்சடியில எழுந்தருளி மோசை கிட்ட அன்னைக்கு பேசினார். அடுத்து 400 வருஷம் மனசுல இருந்த காரியத்தை இன்னைக்கு சவுல்ட்ட பேசுறார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை 100 ஆண்டுகளாய் அவர் மனதில் இருக்கிற காரியத்துக்கு தேவன் கிருபையாய் நம்மை தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்திருக்கிற தயவை எண்ணி எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள். இந்த சவுல் என்ன பண்றார் தெரியுமா? நன்றாக ஆரம்பிக்கிறான். இந்த சவுல் என்ன பண்ணுகிறான்? அவன் ஆட்களை எல்லாம் சேர்த்து அவன் கேனியரை பார்த்து சொல்லுகிறான், கேனியரே, நாங்க அமலேக்கியரை அட்டாக் பண்ண போறோம், உங்களுக்கு சேதம் வராதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களை விட்டு பிரிந்து போங்கள் என்று சொல்லுகிறான். ஆமாம். அப்ப எவ்வளவு நல்ல ஷார்ப்பா ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் வேண்டாம்னு சொல்றது வேண்டாம், அவ்வளவுதான். ஆமென். ஆண்டவர் எதை வேண்டான்னு வைக்கிறாரோ அதுதான் வேண்டான்னு வைக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில கேனியர் ஆகிய நம்மை சார்ந்த சகோதரர்களுக்குள்ளே அமலேக்கியன் என்கிற சில சுபாவங்கள் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த கேனியரையும் சேர்த்து வேண்டான்னு வைப்போம். அப்படி வைக்க கூடாது. நம்ம எதை தான் அழிக்கணும் தெரியுமா? அமலேக்கியனை தான் அழிக்கணுமே தவிர கேனியர். அந்த 6வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் கேனியரை பார்த்து, அமலேக்கியரோட கூட உங்களையும் மாறிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போடுங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவிலிருந்து, அப்போ நல்ல அமலேக்கியர் நடுவிலிருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க, கேனியர் இருக்கிறாங்க, அமலேக்கியர் இருக்கிறாங்க. நான் சரித்திரத்துக்குள் ரொம்ப போகல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இன்னைக்கு சிலர் நமக்கு தீமை செய்வாங்க தெரியுமா? அவங்க ஒரு காலத்துல ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நன்மையா இருந்தவர்கள். நம்ம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீமையாகிய அமலேக்கிய தான் நம்ம பகைக்கணுமே தவிர அந்த கேனியரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நல்லா ஆரம்பிக்கிறான் பவுல். நமக்கு ஒரு காரியம் ஒரு நாள் செஞ்சது பிடிக்கலன்னதும் அந்த நபரையே நம்ம அவாய்ட் பண்ணிடும், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. தேவ சித்தத்துக்கு உட்பட்டவன் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடையவள் பவுலும் சீலாவும் போகிற இடத்துல எல்லாம் வந்து நின்று பேசிட்டே இருப்பா. பவுல் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தார். அவரால் தாங்க முடியாம ஆவியிலே சினம் கொண்டு அவர் யாரை கண்டம் பண்ணுவார் தெரியுமா? அந்த அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அந்த அம்மாவை பிடிச்சிருக்கிற அந்த ஆவியே, குறி சொல்லுகிற ஆவியே, இவளை விட்டு போ அப்படிம்பாரு. அது போயிட்டு இந்த அம்மா ஹீல் ஆயிட்டு. ஆமென். நமக்கு யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல அல்ல. இப்படி இதனால நமக்குள்ள எத்தனை பேரை பகைக்கிறோம் தெரியுமா? இயேசு பகையை சிலுவையிலே கொன்றார் என்று பைபிள்ல இருக்கு. பகை எங்க வாழாது தெரியுமா? இது பகை எங்க வாழாது? பகை சிலுவையில் வாழாது. சிலுவை இல்லாமல் வேறு எங்கும் பகை சாகாது. எனக்குள்ள இன்னும் நான் பகையை வச்சிருக்கிறேன்னா நான் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆமென். பகை சிலுவையில் வாழாது. கேனியரை நீ செப்பரேட் பண்ணிருக்கணும். உங்க பிள்ளைகளுக்குள்ள சில தீமையான காரியம் இருக்கா, பிள்ளைய வேண்டாம் வைக்க கூடாது. அந்த அமலே காட்டிக்கணும். அதுக்குதான் அபிஷேகம், அதுக்குதான் கிருபை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. தாவீது இன்ஸ்ட்ருமெண்ட வாசித்தது சவுல விரட்டுறதுக்கு அல்ல, சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவியை விரட்டுறதுக்கு. இன்னைக்கு நம்ம கேனியரையும் சேர்த்து ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லும் போது, ஆண்டவரே இந்த கதிர்கள் வளரும் கூட்டத்தில் எதுவும் வளருது தெரியுமா? களைகள் வருது. ஆண்டவர் வெயிட் பண்ணு, இப்ப அவசரப்படாத, அறுப்பு நாள்ல பார்த்துக்கலாம், இப்ப ஏன் ஆண்டவர் அவசரப்படக்கூடாது? இப்ப நீ 4 களையை பிடுங்கிறது மேட்டர் இல்லப்பா, அதோடு கூட எதுவும் வந்துடும் தெரியுமா? அந்த கதிரும் வந்துடும், அது போயிடக்கூடாது. ஏன்னா அதுக்காக வடித்த கண்ணீர் இருக்கிறது, அதற்காக பட்ட பிரயாசம் இருக்கிறது. அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்கணும். களை மட்டும்தான் எரிக்கப்படணும், கதிர் நாசமாயிடக்கூடாது. கரெக்டா
ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இதனால எத்தனை நாட்கள் நெடுநாட்கள் பகையை சுமந்துட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு நம்ம ஒருத்தங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறோம், பகைக்கிறோம் அப்படின்னா அவங்க திரும்பி ஏதாவது ஒரு நன்மை அவங்க ஒரு காலத்துல இருந்துச்சு, ஒரு நல்ல பேசி இருப்பாங்கல்ல. பொதுவா அதாவது நம்ம விரோதிகளை நம்ம பகைக்க மாட்டோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி யாரு தான் நமக்கு விரோதிகள். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க இன்னைக்கு பகை விரோதம்னு சொல்றது யாருன்னு பார்த்தா, ஒரு காலத்துல இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? நாங்க ஒரு பாயில் உறங்கி ஒரு தட்டில் சாப்பிட்டு, இதான் பிரச்சனை. ஏன் இன்னொரு பாய் கேட்டா தர மாட்டாங்களா? சிலர் வச்சா குடுமி அடிச்சா மொட்டை, பாசம்னு அந்த அர்த்தம் எங்க போனாலும் அவங்கள கூட்டிட்டு தான் போவாங்க. அது கொஞ்ச நாள் ஓடும். அதோட அதாவது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை போட்டு பழகணும். ஆமே, இம்மட்டும் வா. புருஷன் மனைவி காரியத்தை ரொம்ப க்ளோஸ் சொல்லி யார்ட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது. அப்புறம் க்ளோஸ் அதோட முடிஞ்சு. எல்லாத்துக்குமே ஒரு இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. அது இது நெடுநாள் பயணமா இருக்கும். கூறுகிறோம் பழகி ஒரு நாள் ஒரு வாரத்துல அது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அடக்கும். எல்லாத்துக்குமே அந்த இம்மட்டு வா, மிஞ்சி வராது. எல்லாத்தையுமே விளம்பிட்டு இருக்க கூடாது. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள சால்வ் பண்ணி வாழ வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமை ஆயிடும். நீங்க உங்க ஒரு விரக்தியில ஒரு காரியத்தை ஒருத்தங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்க அவங்கள எந்த ஒரு காரியத்திலுமே அவங்கள டிபெண்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு ஏதாவது இதை மாறிட்டோம், சூப்பர், அதோட முடிஞ்சு. ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனம். இவன் நல்லதான் ஆரம்பிக்கிறான், சூப்பரா ஆரம்பிக்கிறான். ஆனா இவனுக்கு அந்த ஜெயம், இவன் கை ஓங்க 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 என்னாச்சுன்னா பார்வை மாம்சீகமா போக ஆரம்பிச்சிட்டு, என்ன தெரியுமா, அமலேக்கியனை மொத்தம் அழிக்காம அதுல பெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டான். எல்லாம் எடுத்து வாசிக்க டைம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். எல்லாம் சிறந்தது. ஆண்டவருடைய தீர்மானம். பல 100 ஆண்டா மனசுல வச்ச கொஞ்சம் யோசி. எனக்கு அதான் சொன்னல, சில காரியங்கள் நம்மளை நம்புறாரு பாருங்க. ஆண்டவர் நினைச்சா ஒரு தூதனை அனுப்பி இருக்கலாம்ல. இசைக்கிய நாட்கள்ல ஒரு தூதனை அனுப்பின போது எத்தனை பேர் மாண்டார்கள் தெரியுமா? 185,000 பேர். அதே போல இந்த அமலேக்கியனை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை வச்சிருக்கலாம்ல. அந்த இடத்துல தூதனை கூட நம்பாம சவுலே ஒன்ன நம்பி இருக்கிறாருன்னா உன் மேல அவர் வச்ச அன்பு எவ்வளவு பெருசு பாரு, எவ்வளவு பெருசு பாரு. இவன் நல்லா ஆரம்பிச்சு, அதாவது கொஞ்சம் கை ஓங்க ஆரம்பிச்சுட்டு ஜெயம் ஓங்க ஆரம்பிச்சதும் அப்படியே பிளான் மாத்திரம். இப்ப இவனுடைய பிளான் உள்ள கொண்டு வரான். ஜெபம் பண்ணி தேவ சித்தம் நடக்கிறதுக்குன்னு எல்லாம் டோரையும் கர்த்தர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சில இந்த வீடு பிரதிஷ்டை சில படம் பார்த்தா அப்படி கர்த்தர் தான் கட்டணும், கர்த்தர் தான் அப்படி ஒவ்வொன்றா பார்த்து டோரை திறந்து ஓபன் பண்ணலாம் பார்த்தா பின்னாடி ஒருத்தவங்க குடத்தோட நிற்பாங்க. ஏன் சிஸ்டர் குளிக்கலையா? இடியுதா? ஒரு இடத்துல போன டேபிள்ல என்னெல்லாமோ வச்சிருக்கோம், அப்படியே மூடுங்க, இல்லடா நாங்க கார்ல ஏறி கர்த்தர் தான் எங்களுக்கு. சரி, என்னைக்கு கர்த்தரே தான். என்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடு பிரதிஷ்டைக்கு டேட் தருங்க? செவ்வாய்க்கிழமை தான் தருவேன், புதன்கிழமை இல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க தான் வரணும். நான் வரணும்னா செவ்வாய்க்கிழமை. அப்ப நீங்க வரலனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு புதன்கிழமை போதும். அப்படியே மாறும் பாருங்க. கொஞ்சம் அப்படி விசாலம் ஆகும் போது அப்படியே மாறிடும். விசாலம் ஆகும் போது அதாவது எனக்கு என்ன கிடைக்கும்? நேர மலையில கொண்டு போய் விட்டாங்க, குளோரிய பாக்குறார், சூப்பரா இருக்கு, அப்படியே இருக்கிறாங்க. மெதுவா பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இப்படியே இருந்துருமா? ஒரே மிதி ஓடி இருக்கீழ. அவன் பரலோகத்தின் சாவியை வாங்கிட்டு மேல ஒளிச்சிருக்கிறியா நீ? கீழே போ. சிலர் கீ வாங்கினதுக்கு அப்புறம் ஆளை காணாது. பரலோகத்தின் சாவி முந்தின அதிகாரத்துல தான் கொடுப்பாரு. 16வது அதிகாரத்தில் வச்சுக்கோ, நீ தான் எல்லாருக்கும் திறந்து கொடுக்கணும் பேதுரு, வச்சுக்கோ. இவர் 17வது அதிகாரத்துல மேல போய் உள்ள உட்காந்துருந்து இங்கேயே இருந்துருமா? அதாவது வேற யாரும் வரக்கூடாது. உமக்கு ஒரு கூடாரம்,
எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். இவருக்கு ஏன் கேட்கலன்னா இவருக்கு என்னன்னா அப்படி இயேசு கூடாரத்துக்குள்ள என்ட்ராய் பேர். அப்ப வேற யாரும் வர வேண்டாமா? சிலருக்கு என்னன்னா யாரு வராங்களோ இல்லையோ நான் பரலோகம் போயிருவேன். நல்லா ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்தவன் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் ஜனங்களையும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமானதையும் எல்லாவற்றையும் அழித்து போட மனம் இல்லாம். இதெல்லாம் விடணும்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? ஆமே, ஹல்லேலூயா. சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் தியேட்டர்ல போய் சினிமா பார்க்க மாட்டேன். அப்போ போன்ல சினிமா, தியேட்டர் போக மாட்டேன். இனி எங்க போக மாட்டேன்? அதாவது நம்ம மனசும் மாம்சமும் சிலது விரும்பும் தெரியுமா? நம்முடைய மனசு மாம்சம் விரும்புகிற விருப்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளால அமலேக்கின அழிக்கவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம கனவீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். இவன் நினைச்சிருந்தா அழிச்சிருக்கலாம், ஆனா இவனுக்கு மனசு இல்லை. அவன் எதை அழிக்கிறான் தெரியுமா? அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும், எது எது வேண்டாம் வெறுப்பா இருக்கோ அதெல்லாம் இனி வேண்டாம். இப்படி செய்யறான் பாருங்க. இது கர்த்தருக்கு என்னவாயிட்டு தெரியுமா? மனஸ்தாபத்தை உண்டாக்குது. அடுத்த நாள் சாமுவேல் புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வரும்போது வேதம் இந்த வேர்டை நீங்க கவனிக்கணும். ஆமென். 12-13 வசனங்களை பார்க்கும்போது சவுல் என்ன பண்றான் தெரியுமா? கர்மேலுக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறான். இப்போ ஜனங்கள் எல்லாரும் சவுலுக்கு கிடைச்ச வெற்றியை புகழ ஆரம்பிக்கிறாங்க. சாமுவேல் வருகிறான் 13வது வசனத்துல. சாமுவேல் வரும்போது சவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அடுத்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அப்படி சொல்லும் போது அடுத்த வார்த்தை சாமுவேல் சொல்லுவார் பாருங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற சத்தம் என்ன அப்படின்னு கேட்கிறான். இந்த வேர்டை ஆமென் தியானிக்கும் போது ஆவியானவர் பேசின வார்த்தை நல்ல கவனிங்க. என் வாழ்க்கையில ஆமென் நான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லியிருப்பார். அதை செய்ய அதுல ஒரு பகுதியை மட்டும் செஞ்சுட்டு இன்னொன்றை நான் மறைக்கும் போது நான் செஞ்ச காரியம் மனுஷங்க பார்வையில பெருசா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய காதுல நான் செய்யாத காரியம் கேட்டுக்கொண்டிருக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொன்னியே, அப்ப என் காதுகளில் கேட்கிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன என்ன அப்படி கேட்கும் போது சவுல் சொல்றாரு, இது ஜனங்க சொன்னாங்க பலி செலுத்துறதுக்கு ஏதுவா இருக்கணும். யுத்தத்துக்கு போகும்போது நீ கர்த்தருடைய சத்தம் கேட்டு போன, உன் கை ஓங்க ஆரம்பிச்சதும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சுட்ட. இன்னைக்கு இதுதானங்க நம்முடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நமக்கு கை கொடுக்க கூட யாரும் கிடையாது. அந்த நேரத்துல முழுமையா நம்ம கர்த்தருடைய சத்தம் கேட்டு கால் எடுத்து வைத்தோம். நம்முடைய வாழ்க்கையில உயர்வும் நன்மையும் மேன்மையும் வர ஆரம்பிச்சதும் நம்மளை சுற்றிலும் சொந்தங்கள் உறவுகள் சூழ்ந்து கொண்டு அநேக காரியங்களை சொல்லி அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாய் நிறைவேற்ற கூடாமல் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் காதுகளிலே ஆடுகளின் சத்தம் மாடுகளின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது இவன் சில நியாயங்களை சொல்லுகிறான். நியாயங்களை சொல்லும் போது சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை, அதன் அர்த்தம் என்ன? உன் நியாயத்தை நான் கேட்க விரும்பல. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாதவன் சொல்லுகிற நியாயத்தை, சொல்லுகிற ரீசனை பரலோகம் கேட்க விரும்பாது. இதுதானே இயேசுவும் சொன்னார். வாசலுக்கு வெளியே நின்று அநேகர் சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, அப்படி பண்ணோமே, இப்படி அவங்களுடைய நியாயத்தை எடுத்து வைக்கும் போது இயேசு வாயை அடைக்கிறார். அக்கிரம செய்கைக்காரரே அகண்டு போ, பேசாத, பயிரு அப்படின்ட்டார். பயிரு சொல்லிவிட்டு அந்த அமலேக்கு ராஜாவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லும் போது அவன் அழைத்து கொண்டு வரப்படுகிறான். பாருங்கள் 16வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம்.
பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, எப்படி வந்தானா? சந்தோஷமாய். இன்னைக்கு செய்தியை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனை மனஸ்தாபப்படுத்தி சத்துருவை மகிழ விடாதே, சத்துருவை மகிழ விடாதே, பிசாசை மகிழ விடாதே. தேவனை மனஸ்தாபப்படுத்துகிறவன் சத்துருவை மகிழ விடுகிறான். ஹல்லேலூயா. சித்தம் செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். பல 100 ஆண்டுகளாய் மனதில் வைத்திருந்த காரியத்தை கர்த்தர் சாமுவேலை வச்சு செய்யலாம், சவுலை வச்சு செய்யலாம் பார்த்தா அவன் கை ஓங்க ஆரம்பிச்சதும், அவனுக்கு கொஞ்சம் விசாலம் உண்டாக ஆரம்பிச்சதும், இன்னைக்கு வாழ்க்கையில கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் உயர்வு வர ஆரம்பிச்சதும், ஆமே, நாம் நம்முடைய ராஜ்யத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்வதில் கவனமாயிருங்கள். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணும். மூன்றாவதாக, அழைப்பின் மேன்மையை விட்டு விலகாதிருங்கள். நம்முடைய அழைப்புக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. எப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு உபயோகம் இருக்கிறதோ, அதே போல நம் ஒவ்வொருவருக்கென்று கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், விருட்சங்களை குறித்த ஒரு காரியம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 8 முதல் இருக்கிறதை பார்க்க முடியும். அதில் விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ததா, ஒரு ராஜாவை அபிஷேகம் தங்களுக்கு பண்ணும்படியாக ஒவ்வொரு மரத்துக்கிட்டையாய் போய் சொல்லுகிற சம்பாஷணை, அங்கிருந்த சூழ்நிலைக்கு யோதாம் வந்து மூலமா இந்த காரியம் சொல்லப்படுகிறது. நமக்கு சரித்திரத்துக்கு இப்ப போகல, அந்த சம்பவத்துக்குள் சொல்ல விரும்புகிறேன். இப்ப விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து, எல்லா மரங்களும் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு முதல்ல யாருக்கிட்ட போச்சு தெரியுமா? ஒலிவ மரத்துக்கிட்ட போச்சு. ஒலிவ மரத்துக்கிட்ட போய் சொல்லுது, நீ எங்களுக்கு ராஜாவா இரு. இது சாதாரணமான விஷயமா? விருட்சங்களுக்கு ராஜாவா இருப்பது என்பது. உடனே ஒலிவ மரம் சொல்லிச்சுதான், தேவர்களும் மனுஷரும் புகழுங்கிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு விட்டு. மரங்களை அரசாளுகிறதற்கு மரங்களை அரசாளுகிறது அது சாதாரண பொசிஷனா? அது மேன்மை தாங்க. ஆனா தேவர்களும் மனுஷர்களும் புகழுகிற ஒரு கொழுமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை விட நான் வேற எதையுமே மேன்மையா பார்க்கல. ஆமே. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் இந்த மரத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எறும்பு கிட்ட போய் கற்றுக்கொள். இந்த மரம் சொல்லுது, எனக்கு ஒரு கொழுமை இருக்கு, எனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ சொல்ற ஸ்தானம் நல்ல ஸ்தானம் தான், ஆனா இதை நான் விட்டுட்டு நான் போக விரும்பல. இதை நான் விடாத வரைக்கும் தேவன் என்னை புகழ்ந்து கொண்டே இருப்பார். நான் பிரயோஜனமா இருந்து கொண்டே இருப்பேன். என்னில் உள்ள என் கொழுமையை விட்டுட்டு நான் அரசாள போவேணும், அது ரிஜெக்ட் பண்ணுது. அப்படியே இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னா, அத்திமரத்துக்கு கிட்ட போகுது. நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்று அத்திமரம் சொல்லுது, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள வேணும். எனக்குன்னு ஒரு மதுரம் இருக்கிறது, அநேகருக்கு சுவை கொடுக்கிறது, நற்கனி இருக்கிறது. அநேகருடைய எனக்கு இப்படி ஒரு கிரேஸ், இப்படி ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விட்டுட்டு அது எனக்கு தேவை கிடையாது. அப்படியே எல்லாம் சேர்ந்து எங்க போகுது அப்படின்னா, திராட்சை செடி கிட்ட போகுது. திராட்சை செடி சொல்லுது, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு விட்டு மரங்களை அரசாள போவேனோ அப்படி சொல்லுது. நல்ல கவனிங்க. ஒலிவ மரத்துக்கிட்ட போகுது. அடுத்து அத்தி. இதுக்கெல்லாம் ஒலிவ மரம் கிடையாது, அத்தி மரம். அத்தி மரம் கிடையாது, ஒலிவ மரம். இது திராட்சை செடி. இதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னதான் வித்தியாசம் இருந்தாலும் அது எதுல திருப்தி அடையுது தெரியுமா?
தனக்குன்னு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். என்ன ஆண்டவர் ஒலிவ மரம் போல படைக்கலையே, அது அப்படி ஓங்கி வளருதே. ஆனா என்ன அப்படி, நான் திராட்சை செடி அல்லவா, ஓங்கி யாராவது என் மேல விழுந்தா நான் ஒடிஞ்சிருவேனே அப்படி சொல்லி அது புலம்பாம எனக்குன்னு ஒரு ரசத்தை வச்சிருக்கிறார். அத்திமரம் சொல்லுது எனக்குன்னு ஒரு மதுரத்தை வைத்திருக்கிறார். ஒலிவ மரம் சொல்லுது எனக்குன்னு ஒரு கொழுமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்குன்னு ஒரு கொழுமையை, உங்களுக்குன்னு ஒரு மதுரத்தை, உங்களுக்குன்னு ஒரு ரசத்தை நம்புறவங்க மட்டும் சத்தமாவே சொல்லுங்க. என்னை கர்த்தர் சும்மா படைக்கவில்லை, என்னை கர்த்தர் விருதாவாய் படைக்கவில்லை. ஹalleluya. இத நான் விட்டுட்டேன். உடனே எல்லாம் சேர்ந்து எங்க போச்சு தெரியுமா? முச்செடிக்கு கிட்ட போச்சு. தன் மேன்மையை மறந்து போற எல்லாத்தையும் கர்த்தர் எதோடு ஒப்பிடுகிறார் தெரியுமா? முச்செடி. ஆமா, அது என்ன கிடைச்சாலும் முச்செடி மரங்களை பார்த்து, நீங்கள் என்ன உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடைகள், இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோன் உள்ள கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது. அவ்வளவுதான். ஒவ்வொரு காரியத்துக்காக பகை, வைராக்கியம், விரோதம், வேதனை. இன்னைக்கு அத்தி மரமாய், ஒலிவ மரமாய், திராட்சை செடியாய் ஜொலிக்க வேண்டிய அநேகர் முச்செடியாய் அநேகருக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? மேன்மையை மறக்கிறோம். எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். 62வது சங்கீதத்தின் 4வது வசனத்துல, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி. அவன் நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு பாருங்க, அதுல இருந்து தள்ளணும். இதுக்கான ஆலோசனை தான் சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். எப்படி விருட்சங்கள் ஒவ்வொரு மரத்துக்கிட்ட எங்களுக்கு ராஜாவாயிரு என்று போனதோ, அது போலவே யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை கண்டு அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே அவர் விலகிறார். எனக்குன்னு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். அதை நான் எதுக்காகவும் கீழே வச்சிடக்கூடாது. இன்னைக்கு மேன்மை நின்று சத்துரு தள்ளும்படி, இங்க பாரு, இவன் என்ன ஓவரா துதிச்சிட்டு இருக்கிறான். 7 மணியானா இவன் வீட்டுல பாட்டு சத்தம் கேட்குது. இது கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மை. தள்ளிடுவோமா? தள்ளிட்டான்ல, நிறைய பேரை தள்ள வச்சுட்டான்ல. ஆமே, நீங்க பாடுறது ஒருவேளை உங்களுக்கே கேட்க சகிக்காம இருக்கலாம். சிலர் வந்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் என்ன பாடுற, அவங்க பாடுறாங்க பாரு, இவங்க பாடுறாங்க பாரு. மேன்மையில இருந்து தள்ளுறான் பாத்தீங்களா? ஆமே, மேன்மையில இருந்து தள்ளுறான் பாத்தீங்களா? நீ எல்லாம் எதுக்கு பைபிள் படிக்கிற, உனக்கு ஏதாவது புரியுதா? சும்மா பைபிளை படிச்சுட்டு நமக்குன்னு ஒரு மேன்மை. சிலருக்கெல்லாம் பாருங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. அதுல அதாவது தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட உற்சாகமா செய்யறோம்னா அது நமக்குள்ள வச்ச கிருபைங்க. அது நமக்குள்ள வச்ச கிருபை. அது நிறைய புரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது நமக்குள்ள தேவன் வச்ச கிருபை. உங்களை அறியாம ஒரு ஜனங்கள் தத்தளிக்க யுத்தம் செய்திக்கு உங்களை அறியாம கண்ணீர் வருதா? அது தேவன் தம்முடைய பாரத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதாவது அவர் சும்மா யாரையும் படைக்கல. ஒரு அத்தி மரமாகட்டும், ஒலிவ மரமாகட்டும், இது எல்லாத்தை விட கர்த்தர் நம்ம மேன்மையா தானே வைத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு கொழுமையை வச்சிருக்கிறார், ஒரு மதுரத்தை வைத்திருக்கிறார். அது வெளியே இதை விட்டுட்டு அப்ப தனக்கு தேவன் கொடுத்ததை பெருசா பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு பாருங்க. இது மரங்களுக்கு இருக்கிறது, மனிதனுக்கு இல்லை. முச்செடியா செயல்படக்கூடாது. அது கூட இது அப்படி செய், இப்படி செய், என்ன மட்டும் ராஜாவாக்கலன்னா பாத்துக்கோ, இந்த விட என்ன எனக்கு கூப்பிடலன்னா பாத்துக்கோ, எனக்கு மட்டும் இது பண்ணலன்னா பாத்துக்கோங்க. இந்த மொய் கொடுக்கும்போது என் பேர் இல்லைன்னா பாத்துக்கோங்க. சில மொய்யிலேயே அடிவுளம் பார்த்துருக்கீங்களா? என் பேரை 2வது தான் கூப்பிட்டாங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க கூடாது. ஆமா, ஏதாவது முச்செடியாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்குது. அவங்க நினைக்கவே இல்லை. அவங்களுக்கு வீட்டுக்கு உள்ள போயிருந்து கார்டு கொடுத்தாங்க, எனக்கு வாசலுக்கு வெளியே வச்சுட்டு போனாங்க. இனி வாய்க்குள்ளே கொண்டு வைக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்க வீட்டுல இருந்திருக்க மாட்டீங்க, அவங்க வாசல்ல வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. முச்செடியா தான் நாங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குல்ல,
ஆமென். எனக்குன்னு ஒரு கொழுமை இருக்கிறது, எனக்குன்னு ஒரு மதுரம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு ரசம் இருக்கிறது. கர்த்தர் அதனாலதான் இன்னும் உயிரோட வைத்திருக்கிறார். ஏசாயால ஒரு வசனம் இருக்குல்ல, திராட்சை செடியில, அது எந்த வசனம்? ஏசாயா 65 எடுத்தா சொல்றேன், இல்ல நான் விட்டுறேன். ஏசாயா 65 ஆமென் 8வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது, ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதை அழிக்காதே. அதுல என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கும் நிர்மூலமாகாம கர்த்தர் வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை மரண கண்ணிகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, அதுக்குள்ள இன்னும் ரசம் இருக்குப்பா. இன்னும் 4 பேருக்கு அவன் பிரயோஜனப்பட போறான், இன்னும் 4 பேருக்கு அவன் பிரயோஜனப்பட போறான். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த திராட்சை குலைக்குள்ள ரசம், எத்தனை பலவீனங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, ஆக்சிடென்ட் வந்தது, மரண விளிம்பு வந்தது. அழிச்சிராத, தொற்றாத, சங்கார தூதன் சொல்ற கைய வச்சிராத. அவனுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, அவளுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பின் மேன்மையை விட்டு விலகாதீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சையாதான் தெரியும். அழைப்பின் மேன்மையை விட்டு, அதான் உனக்குரியதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் அவனுக்கு 5, இவனுக்கு 2, அவனுக்கு 1. நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். ரிசல்ட் பாத்தீங்களா? எல்லாரும் எங்கதான் போறாங்க தெரியுமா? எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள. அது அர்த்தம் என்ன? இந்த ஃபைனலா எல்லாரும் எங்க போய் சேருவாங்க தெரியுமா? ஒரே கொடி கீழே, ஒரே கொடி கீழே. அங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்கள். என்ன மேன்மைங்க அது! அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எங்க? அவர்களுக்கு கொடுத்த மேன்மை அது, நமக்கு கொடுத்த மேன்மை இது. ஹல்லேலூயா. நம்ம சிங்கத்தின் வாயை கிழிக்கிற அளவுக்கு பலம் நமக்கு இல்லை. ஆனா எழும்பி நின்று கர்த்தர் நல்லவர் சொல்ற பலத்தை தந்திருக்கிறார் அல்லவா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத்தை ஒரே கல்லால அடிச்சு வீழ்த்துற பலம் நமக்கு இல்லை. ஆனா எழும்பி நின்று நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்ல வைத்திருக்கிறார் அல்லவா? உங்களுக்கு தேவன் வைத்த மேன்மையை விட்டு விடாதிருங்கள். மேன்மையை விட்டு போகிறவன் அவன் போற இடத்துல எல்லாம் முள்ளாதாரமா. தனக்குன்னு ஒரு மேன்மையை கர்த்தர் யோனாவுக்கு கொடுத்திருந்தான். அவன் அந்த மேன்மையை விட்டுட்டு போனான். அவன் போனதுனால அந்த படகுல இருந்த கப்பல்ல இருந்து அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு மேன்மையை விட்டு, அழைப்பை விட்டு போறவங்க நீங்க எங்க போனாலும் முள்ளாதான் இருப்பீங்க. என்னடா பாஸ்டர் திடீர்னு சபிக்கிறான்? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது இல்ல. ஆனா அதே அந்த மேன்மைக்குள்ள திரும்பி வந்தான் பாத்தீங்களா? ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. அதான் பைபிள் சொல்லு, நீதிமான் மட்டும் நல்லா இருந்துட்டான்னு வைங்களேன், பட்டணம் களி கூறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்றேன். 4வதாக, உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற்றப்பட என்னெல்லாம் தேவையோ வேண்டியவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, உன் மேல இருக்கிற தேவ திட்டம் சீஷர்களை பார்த்து சொல்ல, நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆனா அது பிரசங்கிக்கணும் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? பலன் தேவை. பலன் எப்படி வரும்? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது. உடனே என்ன பண்றாங்க? மேல் வீட்டில் போய் உட்கார்ந்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல பயமுறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே தைரியம் தாங்கன்னு தைரியத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆமென். பலனை பெற்றுக்கொள்றாங்க, தைரியத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆமென். 4:29, 30, 31 வசனங்களை பார்த்தால் தெரியும். தைரியத்தை அவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கொலோசியர் 4:4 பவுல் சொல்லுகிறார், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ அனுகூலங்கள் ஃபேவர், அதை ஜெபித்து, ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு ஃபேவர் கிடைக்கும், ஆண்டவரே ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க, ஆண்டவரே இந்த வேலை உமக்கு சித்தமா இருந்தா எனக்கு கிடைக்க பண்ணுங்க, அங்க இருக்கிறவங்க கண்கள்ல எனக்கு, இப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள பழகணும். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தா ஃபேவர், இதெல்லாம் நம்ம அழைப்பு இருக்கு, அதுக்கு வேண்டிய எல்லாம் தேவையில்லை.
சீஷர்கள் பலனை கேட்டு பெற்றுக்கொள்றாங்க, தைரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்றாங்க, அவன் ஃபேவர் அனுகூலத்தை கேட்டு பெற்றுக்கொள்றாங்க. சாலமோனுக்கு என்ன தேவை தெரியுமா? அவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். பொசிஷன்ல இருக்கிறது மேட்டர் இல்லைங்க, அந்த பொசிஷன்ல இருந்து அடுத்து நம்ம செய்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அழைப்புக்குள்ள கொண்டு வந்துட்டார், சித்தத்தை தெரியப்படுத்திட்டார், இனி அதை செய்யணுமே. என்ன கிருபை தேவையோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கேட்கும் போது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து காரியத்தை கிரகிக்கக்கூடிய, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான மனக்கண்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு அந்த பார்வையை தாங்க ஆண்டவரே, எது உம்முடைய வழி, எது சத்துருவின் வழி, நான் அறியணும், எனக்கு அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்டு பெற்று நம்ம மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கேட்டு பெற்று எப்பொழுதுமே அந்த சத்தம் காதுல கேட்கணும்பா. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி அது எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், அதனால நான் போறேன். போய் இந்த சவுளை மாதிரி மாட்டிட்டு இருக்க கூடாது. கொஞ்சத்துல வார்த்தையின்படி செஞ்சுட்டு மீதியெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஆலோசனையின்படியெல்லாம் நடப்பித்துட்டு நம்ம லைஃப்ல வேர்டு இல்லாம போயிடும். சவுல் வாழ்க்கையில வந்து தோல்வி என்ன தெரியுமா? வேர்டு இல்லாம போயிட்டு, வேர்டு இல்லாம போயிட்டு. ஏன்னா வேற சத்தத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குற வாழ்க்கையில வேர்டு இல்லாம போயிடும். வேர்டு இல்லாம போயிட்டுன்னு வைங்களேன், அது நம்ம லைஃப் வந்து எப்படி முடியும்னே தெரியாது. அதான் சவுல் மரித்த போது தாவீது எப்படி அழுதான் தெரியுமா? ஒரு அபிஷேகம் இல்லாத செத்தது போல செத்துட்டானே. ஒரு தேவ பிள்ளை மரித்தது போல அவன் மரிக்கலையே, ஒரு ராஜா மரிக்கிறது போல மரிக்கலையே. வேர்டு இல்லாத வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கும். வார்த்தை இல்லாத வாழ்க்கை ஒழுங்கின்மையாய். வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தானே வெளிச்சம் வந்துச்சு, வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தானே ஒழுங்கின்மை மாறுச்சு. ஆமே, ஆனா வார்த்தையே வரல, வேர்டு இல்லைன்னா. கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். நாம் வாசித்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும் ஆசையாய் தொடர்கிறேன். தேவ சித்தத்தை செய்யணுமேன்னு செய்யாதீங்க, ஆசையாய் ஆசையாய். பவுல் பட்ட பாடுகள், பவுல் பட்ட பிரயாசம் கொஞ்சமே கிடையாது. அவரை மாதிரி கஷ்டப்பட்ட எல்லா அப்போஸ்தலர்களுமே கஷ்டப்பட்டு மரித்தார்கள். ஆனா பவுல மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா பவுல் அதற்குன்னே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதாவது கிறிஸ்து சிலுவையில அவருக்கு ஏதாவது பாடுகள் மிஸ் ஆச்சுன்னா அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தவர் தான் பவுல். அந்த பவுல் சொல்ற வார்த்தையை கேளுங்க, நன்றாய் தெரிந்த வார்த்தை தான். 2 தீமோத்தேயு 4:7 முதல் நானே வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்காம அடுத்து சொல்றார் பாருங்க, எனக்கு மட்டுமல்ல அவர் பிரசன்னமாகுதலை ஆசையா இருக்கிறான் பாரு. அதாவது பவுல் பட்ட பாடுகளங்க, நாம எங்க? பவுல் எப்படி அதனாலதான் சொன்னேன், நம்ம எல்லாம் கடைசியில எங்கதான் கொண்டு வந்து விடுவார் தெரியுமா? ஒரு பேனர்ல. இவ்வளவு பாடுகள், இத்தனை சாட்டையடிகள், இத்தனை அவமானங்கள், இத்தனை கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லி விடப்பட்டவன், பாம்பு கடிச்சவன், கப்பல் உடைஞ்சு கடல்ல தள்ளப்பட்டவன். அவன் சொல்றான், இவ்வளவு பாடுபட்ட எனக்கு அவர் வச்சிருக்கிறார்ல, எனக்கு மட்டும் இல்ல, அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிற பாரு, உனக்கும் வச்சிருக்கிறார். ஓ, அதான் அவருடைய பிரசன்னமாகுதலை பவுல் எப்படி எழுதியிருக்கணும் தெரியுமா? நான் இப்படி போராடி இப்படி கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரி கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும். அப்படி இல்லை, இதோ பரலோக பாரு, அவரை பார்க்கணும்னு இந்த பூமியில ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கிறான் பாரு. நான் கல்லடிப்பட்டு துடிக்கிறேன், எனக்கு மட்டும் இல்லப்பா, நீ அவரை பார்க்கணும் தானே ஆசையா இருக்கிற, அவர்கிட்ட போகணும் தானே நீ அந்த ட்ராக்ல நிக்கிற. இவ்வளவு கஷ்டப்பட்ட எனக்கு வச்சிருக்கிறது போல அவர் மேல ஆசையா இருக்கிற, அவர் மேல ஆசையா இருக்கிற உனக்கு வச்சிருக்கிறார்.
இயேசுவின் மேல ஆசையா இருக்கிற பவுல மாதிரி பாடுபட முடியுமா? ஆனா இயேசுவின் மேல ஆசையா இருக்க முடியும். பவுலுக்கு அதை காண்பித்து கொடுக்கிறார். ஏன்னா பவுல் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மேல போய் பார்த்துட்டு வந்துட்டார். எனக்கு என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? நீதியின் கிரீடம். ஆண்டவரே, அப்போ நீதியின் கிரீடம் சுதந்திரிக்கணும்னு என்ன மாதிரி கஷ்டப்படணும்? இல்லப்பா, உனக்கும் தருவேன். இந்த பூமியில எனக்குன்னு நானும் ஒரு கூட்டத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு, அவங்களுக்கும் இயேசு மேல ஆசை இருக்கா? ஆசையாய் நம்ம மறித்து நம்ம கல்லறையில இந்த வசனம் எழுதி வச்சாலும் தர மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. வேற என்ன எழுதி வைக்கிறது? எழுதி வைப்போம். எனக்கு மாத்திரமல்ல, என்ன பார்வைங்க. இதே இது பரிசேயனா இருந்தா சொல்லிருப்பானா? இப்படி கள்ளப்பையன் சொல்லிருப்பான், எனக்கு தருவார், வேற யாருக்கும் தரமாட்டார். ஆனா பரலோகத்துக்குரியவர் சொல்லுவான், எனக்கு மட்டும் இல்ல. அவன் பவுல, நாங்களும் கல்லெல்லாம் அடிபட்டு வரணுமா? நீ அவர் மேல ஆசையாரு, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற. கொஞ்ச காலம் எழுப்பி நிக்கலாமா? நீங்க அப்படி எழுப்புங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:2. 2 கொரிந்தியர் 5:2. நீங்க எழுப்புங்கலாம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, அடுத்த வார்த்தை, நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். பரம அழைப்பு, பரம தரிசனம், பரம வாசஸ்தலம். பரம அழைப்புள்ள ஒவ்வொருவருக்கும் பரம தரிசனம் உண்டு. அந்த பரம தரிசனத்தை யார் வாழ்க்கையில நிறைவேறுகிறதோ அவர்கள் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்வார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த பாடலை நம்பிக்கையோடு பாடி ஜெபித்து முடிக்கலாமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு, கொஞ்ச காலம் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம்
இஸ்ரவேலரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? அவர் பாதம். Oh, glory. ஆனந்த கண்ணீர் எந்த நோட்டமே. ஆசையாய் ஆசையாய் எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்று பவுல் சொன்னாரு. இந்த ஆசை பெருகட்டும், இந்த வாஞ்சை பெருகட்டும். இயேசு மேல இருக்கிற ஆசை. கனவான்கள் கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி சொல்வோம். பலியாக, காணிக்கையாக, பலியாக சித்தத்துக்கு முழுமையாய் விட்டுக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. உடனமா கரவா சத்தனரே, எத்தனை பேர் ஏக்கத்தோடு கேட்கிறீர்களே? என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் உம் அடிமை. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகி. இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை அவர் பாதம், அவர் பாதம். glory, ஆனந்த. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுவோம். இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். ஆமென். இந்த நோட்டம் ஜீசஸ் அத்தர். அப்படியே கைகளை உயர்த்தி கடைசியா, என் இயேசுவே நான் உம்முடையவன், என் இயேசுவே நான் உம்முடையவன், நீர் என் சொந்தம் என்றென்றுமா. ஆவி ஆத்மா சரீரபலியா படைக்கிறேன். ஆவி ஆத்மா, ஆவி ஆத்மா. glory. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணும், ஆசையாய் தொடரணும். கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். சித்தம் செய்யணும், ஆசையாய் தொடரணும். பவுல் சொல்றார், எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து, ஆண்டவரே, என்னுடைய ஆசை வந்து உங்களை தான் பற்றி இருக்கணும். என் ஆசை உண்மையை பற்றி இருக்கணும். ஆண்டவர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆசையெல்லாம் தேவையெல்லாம், ஆசையெல்லாம்,
பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை குறித்து நீர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருக்கிறீர். அதை எங்களில் நிறைவேற்ற நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆசையாய் இதை செய்ய தொடர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நிலையை விட்டு, இந்த லைனை விட்டு, இந்த ட்ராக்கை விட்டு எவ்விதத்தில் விலகாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எல்லார் வாழ்க்கையிலும் சித்தம் பூரணமாகி ஆண்டவர் அந்த ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, அந்த மகிமையுள்ள கிரீடத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் எங்கள் மேல் வைத்த பரம அழைப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் வைத்திருக்கிற பரம தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணுகிற பரம வாசஸ்தலத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த அழைப்பை பெற்ற அத்தனை பேரும் நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றி அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள, அந்த மகிமை மேல் மகிமை அடைய கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துள்ளும், கிருபை கொள்ள மறைத்துக் கொள்ளும், கண்மணி போல காத்துக் கொள்ளும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், கிருபைகளை கொடுத்து நல்ல ஜெயத்தை காண பண்ணுவீராக. ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருக்கட்டும். தேவன் பாதுகாத்தருளும். யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும். சமாதானம் உண்டாகட்டும். நல்ல செய்திகளை கேட்க பண்ணி உடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. பரிசுத்த வாழ்க்கை வாழவே இதயம் ஏங்கி தவிக்குதே. உலகம் கண்ட நாள் முதல் பாவம் என்னை இழுக்குதே. ஒரு உறவே, ஒரே உறவே, இமை முழுதும் உமை தேடுதே.